Hi guys, this is Daya from No Code. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒரு 3 விதமான கேம்ஸ். இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு 2 கேம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த தேர்ட், அந்த ஹீலிக்ஸ் ஜம்ப், அந்த பந்து குதிக்குது இல்லைங்களா, ஸோ அந்த கேம் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு அந்த குதிக்கிற பந்து வேணும். ஸோ அதை நம்ம பிளேயராக கன்சிடர் பண்ணிக்கலாம். வில் கிரியேட் அ ஸ்பியர் ஃபஸ்ட். இந்த ஹைரார்க்கியில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், 3D ஆப்ஜெக்ட்ஸ் போங்க, அதில் ஸ்பியர். அந்த ஸ்பியரை நம்ம ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரீசெட் பண்ணுவோம். அண்ட் தென் இதுக்கு இப்போது கிராவிட்டி ஆட் பண்ணணும், பிகாஸ் இந்த பந்து குதிக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு Playmaker ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் காம்பனண்ட்டில் போய்ட்டு Playmaker FSM கொடுங்க. அண்ட் தென் நமக்கு ரிஜிட் பாடி வேணும் இந்த பந்துக்கு. ஏன்னா இந்த பந்து மேலேருந்து கீழே விழுந்தால் தானே அதுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு ரிஜிட் பாடி கொடுப்போம். அண்ட் தென் அந்த ரிஜிட் பாடியில் இதோட டைரெக்ஷன், ரொட்டேஷன், பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் ஒன்ட் மூவ். ஓகேவா? இப்போ பந்து சைடாக வேறு எங்கேயும் ஓடாது. நமக்கு இந்த ஒய் ஆக்சிஸ் மட்டும் பந்து குதிக்கணும். அதுக்காக இந்த ஒயில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அண்ட் ஆல்சோ நம்ம அந்த ஸ்பியருக்கு பேரை மாற்றி வச்சுக்கலாம், பிளேயர்னு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பந்து எதுலையாச்சும் பட்டு எகிரணும்ல, குதிக்கணும்ல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேன் வச்சு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ஃபங்க்ஷன் எப்படி ஆகும். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அகைன் ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு பிளேன் ஒன்று போட்டுங்க. அண்ட் அதையும் ரீசெட் பண்ணாக்கா ஸோ சென்டர் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தாக்கா கொஞ்சம் கீழே வச்சுப்போம். ஸோ நம்ம கேம் வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கிளியராக இருக்கும். அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் ஃபங்க்ஷன் ஆகுதானு. எப், இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ பந்து கீழே விழுது. இப்போ நம்ம இதில் பட்டு எகிரணும்ல. ஸோ அதுக்காக நம்ம இந்த பிளேனுக்கு ஒரு டேக் கொடுப்போம். கிரவுண்டுன்னு கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி புது டேக் ஆட் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இப்போது கிரவுண்டுக்கு பிளேனுக்கு கிரவுண்டுன்னு டேக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேயரோட FSM இருக்குல்ல, Playmaker FSM. ஸோ அதில் போய்ட்டு நம்ம இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டியதான். ஃபோர்ஸ் ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ தட் பந்து குதிக்கும். நமக்கு ஒய் ஆக்சிஸில் வேணுன்றதுனால ஒய் ஆக்சிஸில் ஒரு 300 கொடுக்கலாம். அண்ட் இந்த ஸ்பேஸ் செல்ஃபில் இருக்கட்டும். எதுக்காக இதை செல்ஃப் இப்போது 300 கொடுத்துருக்கேன்னா, நான் ஆல்ரெடி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் இதில் பண்ணி பார்த்துருக்கேன், செக் பண்ணியிருக்கேன். ஸோ 300ன்றது ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு எந்த அளவு வேணால் கொடுத்துப்பாங்க. உயரமாக குதிக்கணுன்னா இன்னும் அதிகமாக வைங்க, கம்மியாக குதிக்கணுன்னா கம்மியாக வச்சுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது செகண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர் போய், அதாவது அந்த கீழே இருக்க பொருளோட தொடும்போது தான் இது ஜம்ப் பண்ணுறாப்போல் இருக்கணும். ஸோ அதனால் நான் இன்னொரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணி அதை ஃபஸ்ட் ஸ்டேட்டாக வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேட்டில் கொலிஷன் ஈவெண்ட் எடுத்துப்போம். ஏன்னா இப்போது நம்ம அந்த கிரவுண்டுன்ற டேகை போய் கொலைட் பண்ணும்போது இதுலேருந்து இப்போது நமக்கு அந்த பந்து எகிரணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஜம்ப்ன்றத ட்ரான்சாக்ஷனில் வச்சு அந்த ஸ்டேட் 1ல் கொடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போது அது கொலைட் ஆகும்போது இதில் பட்டு ஜம்ப் ஆகும். அண்ட் அகைன் ரிட்டன் போகணும்ல அந்த இடத்துக்கு. ஸோ அதுக்கு வெயிட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துப்போம். 0.1 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். புதுசாக ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணி பேக்குன்னு கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, லைக் அ சர்க்கிள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்லேருந்து போய் கொலைட் ஆகணும். அண்ட் அகைன் பட்டு திரும்ப இப்போ ஜம்ப் ஆகணும். யூ கேன் see that, right? பார்த்திங்கன்னா பந்து குதிக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக வேணும். அண்ட் இதுதான் ஃபங்க்ஷன், இவ்வளோ தான். இப்போ நமக்கு இந்த பிளேன் தேவை கிடையாது, பிகாஸ் அதை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுத்தோம். இந்த
ஸோ ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபேப் ஒன்று ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஹீலிக்ஸ் ஸ்பாட்னு. இந்த ப்ரீஃபேப் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணிப்போம். ஹைரார்க்கியில் ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட்ஸில் சிலிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. அண்ட் அந்த சிலிண்டரை ரீசெட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பந்து வந்து சிலிண்டரும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அதனால் பந்தை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி. அண்ட் சிலிண்டரை பெருசாக்கிப்போம். ஒரு போல் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பெருசாக்கிங்க. நான் சும்மா உங்களுக்கு அதாவது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், எனக்கு வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ அந்த ப்ரீஃபேப் இருக்குல்ல, அதை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல போடுங்க. இதை வந்து ரீசெட் கொடுக்காதீங்க, ரீசெட் கொடுத்தா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த பொசிஷன் மட்டும் 000 பண்ணிங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். அண்டு சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளேயரை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் இருக்குல்ல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இந்த சைஸை வந்து சும்மா ஒரு 7x7 வச்சுப்போம். சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிட்டால் நமக்கு கிளியராக இருக்கும். ஒயரம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இப்போ இது பர்ஃபெக்ட். இப்போ நம்ம பிளேயரை விசிபிள் ஆக்கிக்கலாம். ஸோ எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும்ல. தேவையான அளவுக்கு அந்த பிளேட்டை கீழே கொண்டு போய்க்குங்க. அண்ட் இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை டாப் வியூ கொண்டு போயிடலாம். இதுக்கு கிரவுண்டுன்னு டேக் கொடுத்துப்போம், பிகாஸ் நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பிவட், இப்போது இந்த ரொட்டேட் டூல் எடுத்துங்க. அதில் இந்த பிவட்ன்ற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்டு சென்டரில் இருக்கும். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை ரொட்டேட் பண்ணாக்கா அது கரெக்டான ஒரு ஆங்கிளில் மூவ் ஆகும். நம்ம இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிப்போம், Ctrl D, அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஆங்கிளில் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வர வரைக்கும் பண்ணிங்க. வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ பிகாஸ் அது வந்து கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளோர்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹீலிக்ஸ் பார்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணி அந்த ஃப்ளோருக்குள்ளே ட்ராக் பண்ணி உள்ளே போடுங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ப்ரீஃபேப்பாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக அன்பேக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளோரை மொத்தமாக செலக்ட் பண்ணால் இது மொத்தமாக மூவ் ஆகும். அண்ட் இப்போது இதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் இந்த மொத்த ஃப்ளோரையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி புதுசாக ஆக்சுவலாக ஃப்ளோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். Ctrl D ப்ளஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகும். அண்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கலாம். உங்கள் லெவல் டிசைனிங் பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளோர் இந்த லெவலுக்கு எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. இப்போ அந்த போல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஸோ நான் அதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம மெயின் கேமராவை ட்ராக் பண்ணி பிளேயருக்குள்ளே போட்டுக்கலாம். பிகாஸ் நமக்கு அந்த கேமரா வந்து எப்பயுமே அந்த பாலை தானே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பால் கீழே போச்சுன்னா பாலோடு சேர்ந்து கேமராவும் கீழே போகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மெயின் கேமராவை ட்ராக் பண்ணி பிளேயருக்குள்ளே போட்டுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் கேமில் நம்ம பார்த்துப்போம் மெட்டீரியல் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஜஸ்ட் நமக்கு எந்தெந்த இதுக்கெலாம் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி அதுக்கான கலர் கொடுத்துக்கலாம். ஹீலிக்ஸ் பார்ட்டுக்கு மட்டும்தானே கொடுக்க போகிறோம் கலர். ஸோ இருக்கிற எல்லா ஹீலிக்ஸ் பார்ட்டையும் செலக்ட் பண்ணோன்னா மேலே போய்ட்டு ஹீலிக்ஸ் நம்ம சர்ச் பண்ணாலே அதெல்லாம் காமிக்கும். அண்ட் அதில் நம்ம எதில் போட போகிறோமோ அந்த கலரை ட்ராக் பண்ணி உள்ளே போட்டாக்கா நமக்கு அந்த கலர் கிடைச்சிரும். இந்த போலுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம பிளேயருக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெயின் கேமரா ஓப்பன் பண்ணி அதில் கேமரான்ற ஃபங்க்ஷனில் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கை பாக்ஸ்னு இருக்கிறதுல நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வாட் எவர் யூ விஷ், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற போல். இப்போது ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். அண்ட் நமக்கு இப்போ கீழே போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளோர்ஸ் வேணும்ல, ஒரு கேப் இருந்தால் தான் நம்மளால் கீழே போக முடியும். அதனால் ரேண்டமாக ஒரு 2-3 பார்ட்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே குதிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு பிளேட் இருக்குல்ல, அதை மட்டும் வந்து நம்ம
அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுதானே நம்ம ஃபினிஷ் பாயிண்ட். ஸோ அதனால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துப்போம். அண்ட் ஆல்சோ இதில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம டேகை மாற்றணும். பிகாஸ் அது கிரவுண்ட் டேக்கில் இருந்துச்சுன்னா அதில் பட்டு பந்து எகிரும், குதிக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம ஃபினிஷ்னு ஒரு டேக் வச்சுக்கலாம். தட்ஸ் இட், வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பந்து எதுலேயுமே குதிக்காமல் டேரெக்டாக கீழே போகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம இந்த ஹீலிக்ஸ் பார்ட் எதுக்குமே வந்து நம்ம மெஷ் கொலைடர் கொடுக்கல. பிகாஸ் நம்ம பேசிக்காக இந்த கேம்குள்ளே க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் 3D ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் அதில் வந்து மெஷ் கொலைடர் ஆல்ரெடி இருக்கும். பட் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இன்புட் பண்ணுற எந்த ஒரு பொருளையுமே வந்து மெஷ் கொலைடர் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து புதுசாக அதுக்கு மெஷ் கொலைடர் இன்னொரு காம்பனண்ட் ஆட் பண்ணிப்போம். அதில் வந்து கான்வெக்ஸ் கொடுத்துப்போம். கான்வெக்ஸ் கொடுத்தா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அந்த கிரவுண்ட் பார்ட்டிக்கல், அந்த ஃபினிஷ் கடைசியாக இருக்கிறது, ஸோ அதுக்கும் கொடுத்துப்போம். இப்போ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இட் ஒர்க்ஸ். அதில் குத்தி ஜம்ப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்து இந்த இது நம்ம சுற்றுறா போல் வைக்கணும்ல, பிகாஸ் அப்போ தான் நம்மளால் வந்து அதுக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் இந்த சிலிண்டருக்கு மொத்தமாக வந்து ஒரு ப்ளேமேக்கர் எஃப்எஸ்எம் ஆட் பண்ணிப்போம். ஆட் காம்பனன்ட் கொடுத்து நீங்கள் அதில் எஃப்எஸ்எம் டைப் பண்ணுங்கள், ப்ளேமேக்கர் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ப்ளேமேக்கர்னால் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வர எந்த ஒரு வீடியோவும் இது வரைக்கும் பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் போய் நம்ம சேனலில் வர வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ப்ளேமேக்கர்ன்றது ரொம்பவே ஒரு ஆசமான டூல். நம்ம எந்த ஒரு கோடிங்கும் இல்லாமல் கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்டில் மவுஸ் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இது வந்து சுற்றணும். ஸோ அதனால் வந்து ஒயில் இருக்க எல்லாத்தையுமே 0 பண்ணிப்போம். அந்த எக்ஸில் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 10 கொடுத்துக்கலாம். இதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இட் ஒர்க்ஸ். நம்மளால் டர்ன் பண்ண முடியுது. ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த பந்து வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. பிகாஸ் இந்த பந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த ஓட்டைக்கு நேராக வந்தாலும் கீழே குதிக்க முடியல அதால். ஸோ நம்ம பந்தோட சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிளேயரை செலக்ட் பண்ணிப்போம். இங்கே இந்த ஸ்கேலில் கூட கொடுக்கலாம். பட் இது ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால நம்ம வந்து இந்த ஸ்கேலிங் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மூவ் பண்ணாக்க நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்னதாக்கி வச்சுக்கலாம். அண்ட் கேமரா பிளேயருக்குள்ளே இருக்கிறதுனால அது டிஃபால்ட்டாக அது கிட்ட போயிடுச்சு, மூவ் ஆகுது, அதுவும் சேர்ந்து சின்னதாகுது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வெளியே இழுத்துப்போம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். யூ கேன் see that it works. பட் நம்ம அந்த கேமரா தூக்கி வெளில போட்டதுனால நம்ம பிளேயர் அது ஃபாலோ பண்ணல. ஸோ அகைன் உள்ளே போட்டு செக் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. ஆல்சோ யூ கேன் see that நமக்கு இங்கே எனிமீஸ் யாருமே இல்லை, ரொம்பவே சிம்பிளாக போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து எனிமி ஆட் பண்ணணும். நம்ம எனிமியாக எந்தெந்த ஸ்கொயர்லாம் எந்தெந்த பார்ட்லாம் ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கு ஜஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா அது எனிமின்னு நமக்கு தெரியும். ஸோ ரேண்டமாக தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இட் இஸ் யோர் கேம், உங்கள் கேம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போது எந்தெந்த இதுக்கெலாம் கலர் கொடுத்தோமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிங்க. பிகாஸ் அவங்களாம் எனிமி. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எனிமின்னு டேக் பண்ணி அவங்களோட கொலைட் ஆகும்போது நம்ம அவுட் ஆகுறப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அது வேலை செய்யும். ஸோ அதுக்காக தான் செலக்ட் பண்ணிக்க சொல்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துப்போம், எனிமின்னு. அண்ட் ஆல்சோ அந்த டேக் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிளேயரோட எஃப்எஸ்எம்குள்ளே போய்ட்டு ப்ளேமேக்கருக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டியது தான். அகைன் அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்டுக்கு போய்டுங்க. இதில் இப்போ கொலிஷன் ஈவெண்ட் இருக்குல்ல, அதையே காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் அந்த கிரவுண்டுன்ற டேகை மட்டும் மாற்றிட்டு
இப்போ நமக்கு வந்து எனிமியோட கொலைட் ஆகணும். ஸோ எனிமியோட கொலைட் ஆகும்போது ஜம்ப் ஆகக்கூடாதுல்ல. ஸோ வேறு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுவோம். அதில் வந்து டெத்துன்னு கொடுத்துப்போம். அதில் நான் உங்கள் பேரை கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து நமக்கு எதுன்னு தெரியாதுல்ல டக்குன்னு. ஸோ அதுக்காக வந்து நான் எனக்கு புரிஞ்சா போல் கொடுத்துக்கிறேன். அகைன் ஒரு புது ஸ்டேட் க்ரியேட் பண்ணிப்போம். அந்த டெத் ஸ்டேட்டில் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் லெவல் அப்படி சொல்லி கொடுங்க. சிம்பிள். அகைன் நம்ம இந்த கடைசியில் இருக்க அந்த ஃபினிஷ் ஸ்டேட் அதை போய் டச் பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ அகைன் புதுசாக இன்னொரு கொலிஷன் ஈவெண்ட் கொடுத்து அதில் ஃபினிஷ் கொடுத்துப்போம். இதுலேயும் ஒரு புது டேக் ஆட் பண்ணிப்போம். புது ஈவெண்ட். அதுக்கு நேம் நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேட்டில் லோட் லெவல். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் எப்படி இந்த புது லெவல் ஆட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சீன்ஸில் இருக்க வேறு ஒரு சீனை பிக் பண்ணி இந்த அசட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சீன்ஸ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ 3rd லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் எந்த லெவல் நம்ம புதுசாக ஒரு லெவல் க்ரியேட் பண்ணி கூட போகலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பில் செட்டிங்ஸில் லைனாக இருக்கணும் ஒவ்வொரு லெவலும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. இந்த 3rd லெவல் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இந்த எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலோட நேமை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த லெவலுக்கு போயிடலாம். சிம்பிள் ஆஸ் தட். ஃபைனலி நம்ம கேம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ இட் ஒர்க்ஸ் வெல். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மவுஸ் மூவ் பண்ணும்போது இதை வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர், இதை வந்து நம்ம வந்து ஃபோனில் கூட இந்த கேம் விளையாடலாம். பிகாஸ் இந்த மவுஸ் லுக்குன்றது வந்து நம்ம ஃபோனுக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். ஃபோனில் ஸ்வைப் பண்ணி நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து வைத்திருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.